எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டிய பொறுத்தவரையும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். வழக்கம் போல மார்க்கெட் மேல ஏற தான் ட்ரை பண்ணுச்சு. இனிஷியலா நல்ல ஒரு அப்சைடு போச்சு 11 மணிக்கு மேல. மார்க்கெட் அப்படியே ஸ்லோவா ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு கன்சாலிடேஷன்ல போயிருச்சு. நிஃப்டிய பொறுத்தவரையும் பிரீமியம்ஸ்லேருந்து எத பார்த்தாலும் சரி, நிஃப்டி அப்சைட்ல போக மட்டும் தான் ட்ரை பண்ணுது. நிஃப்டி டவுன் சைடு வரத்துக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி தான் தெரியுது. ஈவன் இன்னைக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும். நிஃப்டி ஆல்மோஸ்ட் 37 பாயிண்ட்ஸ் தான் டவுனு. பேங்க் நிஃப்டி 540 பாயிண்ட் கிட்ட டவுன். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்ச நாளா படுத்து போய் கிடந்துச்சு. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ட்ரை பண்ணுது. இன்னொரு சைட்ல ரிலையன்ஸ் இன்னைக்கு 2% கிட்ட ஏறிருச்சு. ஸோ நிஃப்டிய பொறுத்தவரையும் ஒரு ஸ்டாக் இல்லனாலும், இன்னொரு ஸ்டாக்கு அப் சைட்ல புஷ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இனிஷியலா கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்த மாரி இருந்துச்சு காலைல. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா செகண்ட் ஹாஃப் கிளியர் டவுன் சைட் ட்ரெண்டிங். ரொம்ப நாள் கழிச்சு டவுன் சைட்ல பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆயிருக்கு. மார்க்கெட்ஸ பொறுத்தவரையும் இந்தியா விக்ஸ் திரும்பியும் டவுன் சைட்ல தான் இருக்கு. எதுவும் பெரிய ஸ்பைக்லாம் கிடையாது. மார்க்கெட் எதுவும் பெருசா கீழ விழற மாரிலாம் தெரியல. பட் மார்க்கெட்டு இன்னமும் அப் சைடு போற மாரி தான் இருக்கு. மெயின் நிஃப்டி வந்து அப் சைடு மட்டும் தான் போவேன் அப்படின்ற மாரி அடம் பிடிக்குது. ஏன்னா, கால் சைட்ல நல்ல ஒரு இன்னமும் ஓடிஎம் ஸ்பைக்ஸ்லாம் இருக்கு கால் சைட்ல. ஸோ அது எல்லாமே இண்டிகேஷன் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு அப் சைடு போவும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் மார்க்கெட்டு இப்போதைக்கு கீழ விழற மோட்லயே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டேடல்ஸ் பிரைஸு. ஸோ ஸ்டேடல் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு ரூ. 50 கிட்ட டிகே ஆயிருச்சு. ரூ. 300 கிட்ட ஓப்பன் ஆகி ரூ. 250 வந்துருச்சு. ஒரு டீசென்ட்டான டிகே தான் இன்னைக்கு. ஏன்னா, இந்த ரூ. 250 இன்னும் பொறுமையா இதுக்கு மேல அடுத்த ஒரு நாள் லீவ் வேற இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 250 தான் இருக்கு. ஒரு நாள் ஏன்னா லீவ் இருக்கு. எத்தன என்னைக்கு தெர்ல. புதன்கிழமை லீவுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு நாள் அதனால தான் கொஞ்சம் பிரைஸ் லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாரி பேங்க் பேங்க் வீக்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 484ல இருக்கு. இது ஒரு டீசென்ட்டான பிரைஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாளைக்கு ஆல்மோஸ்ட் 500ன்னு ரவுண்ட் பண்ணாலும் ஒரு டீசென்ட்டான பிரைஸ்ல தான் இருக்கு. பட் இன்னைக்கு வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. இனிஷியலா ஒரு அப் சைடு போற மாரி காமிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டவுன் சைட்ல கிளியரா ட்ரெண்ட் அடிச்சிட்டுச்சு. ஸோ 2 நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி டீசென்ட்டா தான் இருக்குது. எதுவும் கீழ விழற மாரிலாம் தெர்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பொசிஷன பொறுத்தவரையும் நிஃப்டி அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிஃப்டியில ஒரு சேஞ்சும் கிடையாது. இது டீசென்ட்டான லாஸ்ல தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 37,000 கிட்ட லாஸ்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த டீசென்ட்டான லாஸ்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. இத எப்படி சால்வ் பண்றதுன்றத பொறுமையா பார்ப்போம். பட் இதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரேட் அடிச்சு விட்டுருக்கேன். ஸோ 26,000ல 125 குவான்டிட்டி எவ்வளோ எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்கனோ புட் அதுக்கு ஈக்குவலன்ட்டா கால் ஆப்ஷன். இத அட்ஜஸ்ட் பண்ண வேணான்னு தான் நெனச்சேன். பட் கை சும்மா இல்லன்ற மாரி தான். அது அப் சைட்ல கிளியரா போய்க்கிட்டு இருக்கு. ஏன் செல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஷோர்ஷாட்டா செல் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இதில ஒண்ணும் பெரிய பிரீமியம் கிடைக்க போறதில்ல. பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த வீக்குக்கு ₹47 கலெக்ட் பண்றது அப்படின்றது ஒரு டீசென்ட்டான பிரீமியம் தான். ஸோ பார்ப்போம். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தான் கிரெடிட்ட செல் பண்ணி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அந்த சைட்ல போச்சு அப்படின்னா. ஆல்மோஸ்ட் சொன்ன மாரி இது போர்ட்ஃபோலியோ ஏஜ் தான். பட் இருந்தாலும் அதில எதுக்கு எம்டிஎம் லாஸ் வரும்போது சும்மா ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். பட் ஈவன் இந்த செல்லிங்லாம் ரிஸ்க் தான். ஏன்னா 150 பாயிண்ட்டுக்கு அவே தான் மார்க்கெட்டு. ஸோ அப்படின்னும்போது புட் சைட்ல வந்துச்சு அப்படின்னா காமா சர்ருன்னு மூவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பொசிஷன் எப்படி போகுதுன்னு. பட் இப்போதைக்கு இதுதான் பொசிஷனு. பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் கான்ட்ரா ட்ரேடு நேத்து ஓவர் நைட்ல ஒரு சின்ன ட்ரேடு வச்சிருந்தேன். அந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு க செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் கொஞ்சம் டவுன் போம்போது எடுக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆவல. காஸ்ட் டு காஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரேட்லலாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. சென்செக்ஸ்ல 2 லாட் அடிச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னு நெனைக்கிறேன். 2 லாட்டோ 3 லாட் நெனைக்கிறேன். ஸோ அதுவும் ஒண்ணும் பெருசா கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் டைம் பாஸ் ட்ரேடிங் தான். வேற ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி ஆக்சுவல் பொசிஷனு. ஸோ ஆக்சுவல் பொசிஷன் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ற மூட்ல தான் காலைல இருந்தே இருந்தேன். பட் காலைலயே நல்ல ஒரு கெயின் வந்துச்சு. சார்ட்ஸ பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு தெரியும். ஸோ காலைல இருந்து அப்படியே கெயின் பொறுமையா லீனியர் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில மார்க்கெட் கீழ விழும்போது ஒரு 75,000 80,000 கெயின்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கெயின் கொஞ்சம் 60,000க்கு குறைஞ்சுது. ஸோ அதனால 60,000த்துல புக் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு 80,000 கெயின் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். பட் நான் 60,000த்திலேயே புக் பண்ணிட்டேன். ஏன்னா 2 வீக்கு 1L எதிர்பார்த்து ஆல்மோஸ்ட் 2 வீக்கும் 70,000 80,000 தான் வந்துச்சு. ஸோ இந்த வீக்கும் அதே மாரி தான் வந்துச்சு. ஸ்டில் இருந்தாலும் ஓகே. ஏன் விடணும் அப்படின்னு புக் பண்ணிட்டேன். ஏன்னா மண்டே ஒரு நாள் தான் இருக்கு. அதனால வெயிட் பண்ணி எனக்கு டைம் இல்ல அப்படின்றதுனால டைம் இல்லன்றதோட மார்க்கெட்ல டைம் எக்ஸ்ட்ரா இல்ல. ஏன்னா இந்த வாரம் லீவ் ஒரு நாள் முன்னாடியே இருக்கனால
க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒண்ணும் பெருசா கிடையாது. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது 1 எல் பட் வந்தது 60 தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே நடக்கணுன்றது அவசியம் கிடையாது. மேபி நான் இன்னொரு நாள் வெயிட் பண்ணா வரலாம். பட் அந்த நாள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இல்ல. ஏன்னா லாஸ்ட் 2 வீக் வெள்ளிக்கிழமையே எனக்கு 60,000 70,000 குடுத்துச்சு. கடைசியில திங்கட்கிழமை அப்படியே ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ எதுக்கு அதே மாரி ஆயிருச்சு அப்படின்னா, திரும்பியும் அதே சினரியோல போய் மாட்றதுக்கு 2 வீக் ஒண்ணும் புக்கும் பண்ணல. சரி அதனால இன்னைக்கு ஏதாவது பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இதான் பொசிஷன். இப்போதைக்கு வேற எதுவும் கிடையாது. இந்த டிசம்பர் பொசிஷன மட்டும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.